தற்போதைய அண்மை செய்தி. கேரள மாநிலம் கொல்லத்தில் நின்று கொண்டிருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதியதில் 11ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஹேமலதா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஹேமலதா, விபத்து குறித்தான உங்க தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் ஃபைசல். இவர் பார்த்தீங்கன்னா நேற்று மாலை பார்த்தீங்கன்னா தனது இரு நண்பர்களை தன்னுடைய பைக்கில் இருசக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு சாலையில் செல்லும் போது பார்த்தீங்கன்னா அதிவேகமாக சென்றிருக்கார். அப்பொழுது இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியின் பின்புறமாக வேகமாக மோதியதில் பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனத்தில் சென்ற மூவரும் சாலையில் தூக்கி வீசப்பட்டனர். அந்த மூவரும் தூக்கி வீசப்பட்டதில் படுகாயம் அடைந்தனர். அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க 3 பேர்த்தையும் மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில பார்த்தீங்கன்னா ஃபைசல் பார்த்தீங்கன்னா உயிரிழந்தாரு. மற்ற இருவர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து குறித்து போலீசார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வரும் நிலையில அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது இந்த விபத்து தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த காட்சிகளை போலீசார் வெளியிட்டிருக்காங்க. இந்த 11ஆம் வகுப்பு மாணவன் இறந்த இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஹேமலதா.